மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டெல்லியில் உள்ள ஜார்க்கண்ட் முதல்வரின் இல்லத்திலிருந்து ரூபாய் 36 லட்சம் ரொக்கம் 2 கார் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ். எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த அமலாக்கத்துறையானது இந்த விசாரணையை மேற்கொண்டது? மேலும் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? வணக்கம். ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு எதிராக நில மோசடி தொடர்பாக ஒரு வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக அவர் ஆஜராக வேண்டும் என பல்வேறு முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாத நிலையில் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேற்று அமலாக்கத்துறை சென்று சோதனை நடத்தியது. அந்த சோதனையில் சுமார் 36 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்ததுடன் 2 சொகுசு கார்களையும், அவர் பயன்படுத்தி வந்த சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்துள்ளது. இதனிடையே அவர் நேற்று முதல் அவரை தங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவித்து ஒரு புகாரையும் டெல்லி காவல்துறையில் அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த விவகாரத்தில் தற்போது இந்த பண மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்து அதிரடியாக விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழலில் ஜார்க்கண்ட் அரசியலில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் தற்போது ஏற்பட தொடங்கியுள்ளன. இந்த விவகாரத்தில் தான் தற்போது 36 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை அமலாக்கத்துறை மீட்டு அந்த 2 கார்களை பறிமுதல் செய்துள்ளது தற்போது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.